ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி இருக்குல்ல, அதில் கிளாஸ் 12 எக்ஸசைஸ் நம்பர் 9.3 அதில் உள்ள ஒரு கொஸ்டின், அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு சாப்டர் இருக்கலாடா, அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் நம்ம வீடியோவுடைய ஐடியா. ஓகே, இப்போ நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் நம்பர் 4 நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் ஃபுல்லும் நமக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் இருக்குது தெரியுமா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் என்னன்னு தெரியாதவங்க நோ ப்ராப்ளம், நோ வரிஸ், நம்ம அந்த வீடியோவில் நீங்கள் யூ லேர்ன் இட். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் எனக்கு என்ன இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ சீக்கன் டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் அது வேரியபிள்னு சொல்லக்கூடாது. எது நமக்கு வேரியபிள்? எக்ஸு ஒய், அதான் நமக்கு வேரியபிள். பட் டி ஒரு வேரியபிளா சார் நீங்கள் கேட்கலாம். டி வேரியபிள் இல்லை, அது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகே, அது வேரியபிள் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? டி இங்கே 2 வேரியபிள் இருக்குது, நமக்கு வேரியபிள் எக்ஸும் இருக்குது, அப்புறம் நமக்கு ஒய் இருக்குது. இப்போ அந்த 2 வேரியபிள் நம்ம தனித்தனியாக எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள். என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் வச்சுக்குமா, ஈக்குவல் டு அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒய் வச்சுக்கலாமா? ஷல் வி டு இட்? ஸோ அப்புறம் அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த எல்லா டேர்மையுமே நான் அந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஐ எம் கோயிங் டு பிரிங் இட் டு தட் சைட். கொண்டு போனால் என்ன ஆகும் பார்க்கலாமா? ஷல் வி கோ? ஓகே, கொண்டு போனால் எனக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan y dx, tan y dx that is equal to minus secant square y tan x dy. கரெக்டாடா? எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரே இடத்துல வரணும். நம்ம இங்கே தான் எக்ஸ் வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். சொல்லும் பொழுது அப்படின்னா இங்கே tan x இருக்கா, tan x இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் வைக்க போகிறோன்னு இருக்கோம். அப்புறம் tan y இங்கே இருக்குது. ஸோ ஷட் பிரிங் tan y தட் சைட். கொண்டு போயிடலாமா? கேன் வி டூ இட்? ஸோ இப்போது அப்படின்னா லெஃப்ட் சைடில் யார் மட்டும் இருப்பாங்க? வில் ஹாவ் ஒன்லி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை tan x that is equal to minus secant square y divided by tan y. ரைட் சைடில் என்ன இருக்கும்? dyன்னு இருக்கும். அப்படி தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து இன்டகிரேஷன். போன வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப் வி ஷுட் டூ இன்டகிரேஷன். இப்போ ஒரு இது இருக்குது, இன்டகிரேஷனில் ஒரு ரூல் இருக்குது. டினாமினேட்டருடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதினா லாக் ஆஃப் த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். tan y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஒய். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? வாட் கேன் வி டூ நெக்ஸ்ட்? அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா வி கேன் ரைட் லாக் ஆஃப் மாட் டினாமினேட்டரில் இருக்கிறது எழுதலாமா? tan x எழுதிக்கலாமா? ஸோ அதை மாதிரி இங்கே என்ன எழுதலாம்? வாட் கேன் ஐ டூ? ஐ கேன் ரைட் இட் ஆன் த டினாமினேட்டர் லாக் ஆஃப் tan y எழுதலாமா? ஸோ இன்டகிரேட் பண்ண பிறகு முக்கியமாக மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது மோர் ஆர் லெஸ். இந்த மைனஸ் லாக் tan y இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம், என்னாகும்? ப்ளஸ் லாக் tan yன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் லாக் tan y. இப்போ லாகிரதமோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ 2 லாக் ஆஃப் சம்திங் சம்மில் கூட்டலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் மல்டிப்ளை தட். நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். யார்? அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை மட்டும் மல்டிப்ளை பண்ணி லாக்னு எழுதிக்கலாம். ஸோ எனக்கு என்ன வரும்? லாக் ஆஃப் மாட் tan x tan y மாட் ஈக்குவல் டு சி. ஓகேவாடா? அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி என்னென்னா லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் லாக் ஆஃப் பி அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? லாக் ஆஃப் ஏ மல்டிப்ளைடு பை பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
ஓகேவா? இப்போ லாக் ஆஃப் எனக்கு எக்ஸ், இங்கே ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனக்கு ஏ அப்படின்னு இருக்குன்னா, நான் என்ன பண்ணலான்னா லாகோட ப்ராப்பர்ட்டியில் எனக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒய் பவர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் லாகரதமோட டெஃபினிஷன், வரையுறை. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சார் லாகில் கீழே பாருங்க பேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பேஸில் ஒன்றுமே இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கன்சிடர் இட் அஸ் இன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம், இ பவர் சி ஈக்குவல் டு mod ஆஃப் tan x tan y. இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கிற இந்த இது மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எழுதலாமா? ஓகே. த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இ பவர் நமக்கு சி இருக்கா, இ பவர் சி tan x tan y. இப்போ மாடுலஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் அந்த மாடுலஸ் போடுறேன்னா, பொதுவாக tan x வந்து உங்களுக்கு நெகட்டிவில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ tan x நெகட்டிவ் வேல்யூ கூட இருக்குல்ல. ஸோ அப்படின்னா இந்த வேல்யூ ஸோ அந்த ஆர்குமெண்ட் வந்து நெகட்டிவ் இருந்தால் லாக் எடுக்க முடியாது. அதனால நீங்கள் அந்த மாடுலஸ் போடணும். ஸோ லாக் ஓட வேல்யூ இப்போ லாக் வந்து ஒய்க்கு எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஒய் வந்து என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் இருக்கணும். பாசிட்டிவாக இருந்த பாசிட்டிவ்னா கிரேட்டர் தேன் 0, 0வோட அதிகமாக இருக்கணும், 0வோட பெருசு, ப்ளஸ் நம்பராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் லாக் இருக்கும். லாகுங்கிறதுக்குன்னே ஒரு ஆன்சர் எடுக்க முடியும். மைனஸில் போட்டால் வராது. அதனால அந்த மாடுலஸ் போட்டிருக்கோம். அந்த மாடுலஸ் என்ன பண்ணும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கி விட்டுரும்ல, அவ்வளோதான். ஓகே. ஸோ இ பவர் சி, ஈனா என்னது, நம்பர், ஆயிலர் நம்பர், சிங்கிறது ஒரு நம்பர், அது ஒரு நம்பர். ஸோ நம்பர் பவர் நம்பர் இஸ் ஏ நம்பர். ஸோ அப்போ நான் வேற ஒரு கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாமா? இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஐ வில் ரைட் இட் அஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது. ஸோ யூ ஆர் டன் வித் த ப்ராப்ளம். ஐ ஹோப் யூ டூ லைக் த வீடியோ. உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி, பை. லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.